சொல்லக்கூடிய உடலை பற்றி சொல்லக்கூடியது இந்த 4ஆம் இடத்து ராகு தான். அப்ப இந்த ராகு, அதாவது 4ஆம் இடம் தான். இந்த 4லே ராகு இருக்கிற முதல் விஷயம், நிறைய பேருக்கு வந்து தாயோட கருத்து வேறுபாடு இருக்கு, அல்லது தாயோட பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல். நல்ல அன்பு இருக்கு, அந்யுன்யம் இருக்கு, சாரி, ஒரு நல்ல இணக்கமான ஒற்றுமைகள் இருக்கு, உடல் மொழி சார்ந்த ஒற்றுமைகளும், நல்ல ஒரு பாசம் பிணைப்புகள்லாம் தாயாரோட இருக்கு. ஆனால் ஜாதகருக்கு ஏதேனும் ஒரு வகையில பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழலை ராகு கொடுத்து வருகிறார். அதுபோல கரண்ட்ல என்னென்னலாம் டெக்னாலஜி வருதோ அத்தனை டெக்னாலஜியும் ஜாதகரை பிரயோகப்படுத்துகிறார், படிக்கிறார், உடனடியாக கற்றுக்கொள்கிறார். ஜாதகருக்கு நிறைய பேர் ஏட்டுக்கல்வியா எடுத்துக்க வேண்டாம். ஏட்டுக்கல்வி 4ஆம் அதிபதியினுடைய நிலையை பொறுத்துதான். ராகு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கும். அவருக்கு சம்பந்தமே இல்லாத துறையா இருக்கும், அவர் அங்க போய் உடனே சக்சஸ் பண்ணி பெரிய லெவல்ல சக்சஸ் கொடுப்பார். வீடு வாகனங்கள் நிறைய அமையும். ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து திரிகோண தொடர்பு இருந்துச்சுன்னா ஃப்ளோர்ஸ் சொல்லக்கூடிய அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியது, இல்ல தனித்து இண்டிவிஜுவல் வீடா இருந்தாலும் 2 மாடிகள்ல வீடு கட்டுறது, இந்த பெரிய விசாலமான வீடுகள்லாம் அமைச்சு கொடுக்கும். அது போல ஜாதகர் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருப்பார். பூர்வீகம் இல்லாத வெளியிடத்துல வீடு வாகனத்தை அமைச்சுப்பார். வெளிநாடு தூரதேசங்கள்லாம் நிறைய போகக்கூடிய பிராத்தத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். 4ல அவயோகமா இருந்தாருன்னா மட்டும் உடம்பு பிரச்சனை எப்பயுமே இருக்கும். லக்ன அவயோகிகள் சூழ்ந்து ராகு 4ஐ தொடர்பு கொண்டால் ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். வித்தையை படிக்க முடியாம டிராப் அவுட் பண்ண நபரா இருப்பார். ஏதோ ஒரு புதுசா ஒரு காம்படிஷன், புதுசா ஒரு பிசினஸ் பண்றேன்னு சொல்லி இளம் வயதுகளிலே போய் வித்தைகளை ஸ்டாப் பண்ணி பிறகு கஷ்டப்படுற நபரா இருப்பார். யோகமா இருந்துட்டா நல்ல வீடு மனைகள் சொத்து சுகங்கள் 2-3 பிசினஸ் பண்ணக்கூடிய ஐடியாலஜி, உடல் திராணிகள் அதிகமா இருக்கு. தாயாரோடையும் நல்ல நிலையில இருந்தா நல்ல அன்பு இருக்கு, நல்ல பண்புகள் இருக்கு, ஆனா பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழலை கொடுக்கிறது. 5ல ராகு. 5ஆம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாவம். 3 உலகங்களையும் இணைக்கக்கூடிய பாவம். எப்படி சொல்றாடா, முன்னோர்கள் யார் என்று முற்காலத்தையும், தன் மனநிலைமை என்று நிகழ்காலத்தையும், தன் சந்ததிகள் எப்படி என்று எதிர்காலத்தையும் சொல்லுது. 3 காலங்களையும் இணைக்கக்கூடிய மிக முக்கிய கோணம் தான் இந்த 5ஆம் இடம். அதனாலதான் 5ஆம் இடத்துல ஆராய்ச்சி இருக்கிறது, கற்பனை திறன் இருக்கிறது, கனெக்டிவிட்டி, அப்பார்ட் சம் விஷயங்கள், மிராக்கள், கடவுளா இருக்கலாம், இல்ல பிரபஞ்ச சக்தியா இருக்கலாம்.